தங்களுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக எனவும் ஒரே அரசியல் எதிரி திமுக என்றும் தவேக தலைவர் விஜய் சாடியுள்ளார். தவேக இரண்டாவது மாநில மேடையில் பேசிய அவர், மதுரையில் கால் வைத்ததும் எம்ஜிஆர் பற்றிதான் மனத்தில் ஓடிக்கொண்டிருந்தது எனவும், சினிமாவானாலும் அரசியலானாலும் எனக்கு பிடித்தது எம்ஜிஆர் தான் எனவும் குறிப்பிட்டார். எம்ஜிஆருடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற விஜய், எம்ஜிஆர் குணம் கொண்ட கேப்டன் விஜயகாந்துடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினார். கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து பேசிய அவர், சிங்கம் வேட்டைக்கு மட்டுமே வெளியில் வரும் என்றும் வேடிக்கை பார்க்க வெளியே வராது எனவும் கூறி, தான் பொதுவெளியில் வருவதில்லை என்ற விமர்சனத்திற்கு மறைமுகமாக பதிலளித்தார். பாசிச பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைக்க தாங்கள் என்ன ஊழல் கட்சியா எனவும் பாஜகவை விமர்சித்தார். நேரடி மறைமுகம் என எந்த கூட்டணி வைத்தாலும் தாவர இலையில் தண்ணீரே ஒட்டாது என்ற நிலையில் தமிழக மக்கள் எப்படி பாஜகவிற்கு வாக்களிப்பார்கள் எனவும், பாஜக பாசிசம் என்றால் திமுக பாய்சன் எனவும் விஜய் கூறி சாடினார். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி. இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க, நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கிள் என குறிப்பிட்ட விஜய், உங்கள் ஆட்சியில் நேர்மை, நியாயம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். மு க ஸ்டாலின் தவறான வழியில் செல்வதாக விமர்சித்தவர், கொள்கையை எதிர்ப்பது போல் எதிர்த்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைப்பதா எனவும், எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போங்க மோடி, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வாங்க மோடி என கூறுவதா ஸ்டாலின் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் எனவும் விமர்சித்தார். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு க ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். இதற்கிடையே எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்ற எம்ஜிஆர் பாடலை விஜய் பாடிய போது கூடியிருந்த கூட்டம் ஆர்ப்பரித்தது. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஆரவாரத்திற்கிடையே பேசிய விஜய், மோடியின் பிடிவாதத்தால் நீட் தேர்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் கச்சத்தீவை மோடி மீட்பதே ஒரே தீர்வு எனவும் பேசினார். அடிமை கூட்டணிகளுடன் சேர்ந்து 2029 வரை சொகுசு பயணம் போகலாம்னு நினைக்கிறீங்களா ஜி எனவும் பிரதமர் மோடியை விமர்சித்தார். மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா, அவங்கள ஒருத்தனா, அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள்
கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க, அதானே ஜி? இறுதியாக பேசிய விஜய் தன்னை சினிமாக்காரன் என்று பலரும் விமர்சித்து வருவதாக கூறினார். விமர்சிப்பவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என பேசியவர், நல்லக்கண்ணு காமராஜர் போன்ற அரசியல் தலைவர்களை தோற்கடித்தது ஒரு அரசியல்வாதிதானே தவிர சினிமாக்காரன் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். சும்மா சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோற்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்லக்கண்ணு ஐயாவை தோற்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோற்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது.